ஹலோ எவ்ரிவன், இது எங்கள் ஹவுஸ் பில்ட் ஜேர்னி வீடியோ பார்ட் 3. வீடு கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் வந்துடுச்சு. இந்த முழு வீட்டையுமே இந்த வுட்டை வச்சு தான் கட்ட போகிறாங்க. சென்னையில் செங்கல் சிமெண்ட் வச்சு வீடு கட்டி பார்த்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடை வுட்டில் கட்டி பார்க்க போகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் அமெரிக்காவில் எப்படி வீடு கட்டுறாங்கன்னு. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த வுட்டெல்லாம் ஹோம் பிளானுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஃப்ரேமிங் அடிக்க போகிறாங்க. அங்கே இருந்த கட்டை ப்ளைவுட் எல்லாத்தையும் கட் பண்ணி ஆணி அடித்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ரேமிங்கை முடிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் கிரவுண்ட் ஃப்ளோர்ன்ற கான்செப்ட் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து இவங்க செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இது கராஜ் ஏரியா. கட்டையெல்லாம் வச்சு அழகாக ஆணி அடிச்சிருக்காங்க. ஆணி அடிக்க ஹேண்ட்கன் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், அதை வச்சு தான் குயிக்காக ஆணி அடிப்பாங்க. இதுதான் மெயின் டோர் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே வந்து ரைட் திரும்பினீங்கன்னா அது வந்து டைனிங் ஏரியா. இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லிவிங் ரூம் வித் ஃபயர் பிளேஸ். லிவிங் ரூமை வந்து இங்கே ஃபேமிலி ரூம்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி ரூமுக்கு பின்னாடி ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. ஃபேமிலி ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. அதை வந்து எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவை தான் டைனிங் ரூமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் சாப்பிடும் போதே டிவி பார்க்க முடியும். அந்த ஆணி அடிக்கிற ஹேண்ட்கனில் போடுற புல்லட் டைப் ஆணி இதுதான். இது எங்கள் வீடோட பின்னாடி என்ட்ரன்ஸ். எங்கள் ஹோம் பில்ட் ஜேர்னி வீடியோ பார்ட் 4ல பார்ப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Hope you like the video. Don't forget to subscribe my channel and